இது ஆணைக்குழுவில் வழங்கப்பட்ட ஓர் சாட்சியமாகும். ஆணைக்குழுவில் வழங்கப்பட்ட அனைத்து சாட்சியங்களும் வெளியிடப்பட்டால் நான் சொல்வது பொய்யா இல்லையா என்பது தெரியவரும். இராணுவ புலனாய்வு பிரிவு இந்த தாக்குதல் தொடர்பில் பேசிய விடயத்தை ஷானி அபேசகர கண்டுபிடிக்கின்றார். இதுவரையில் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர்கள் 4 பேர் மாற்றப்பட்டுள்ளனர். இந்த விசாரணைகள் காரணமாகவே இவர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். ஒருவரை கைது செய்து வந்த போது அவரையும் கூட ராணுவ புலனாய்வினர் அழைத்து செல்லுகின்றார் என்ற குற்றச்சாட்டுகளை கரீன் பெர்னாண்டோ கூறுவார். கரீன் பெர்னாண்டோருடைய கூற்றின்படி பார்க்கின்ற போது சாணி அபேசேகரவினுடைய இப்போதைய நடவடிக்கை முக்கியமாக சரியாகவே பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்று இப்போதைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கரீன் பெர்னாண்டோவின் ஒப்புதல் வாக்கு மூலமே அதற்கு சாட்சியாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம், சரத் பொன்சேகாவும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது இதற்கு நேரடி தொடர்பானவர் கோட்டாபாய ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, இவர்கள் இருவரையும் உடனடியாக கைது செய்யுங்கள், கோட்டாபாய ராஜபக்ச தான் இதன் பிரதான சூத்திரதாரி என்று அடித்து கூறுகிறார் சரத் பொன்சேகா. அவர் என்ன கூறுகிறார் என்பதை பாருங்கள். ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரிகள் கோட்டபாயவும் மைத்ரிபால சிறிசேனவும் ஆவார்கள். சலே இருந்தது எங்கே, நான் இருந்தது எங்கே, திருப்பதி எங்கே இருக்கின்றது? நான் பல தடவைகள் திருப்பதி சென்றிருக்கிறேன். சலேவை நான் சந்தித்ததில்லை. இந்தியாவில் சலேவை நான் எப்பொழுதும் கண்டதில்லை. இந்த பைத்தியக்காரன் பாரிய பொய்யுரைக்கின்றான். எந்த நாளும் இந்த கதையை சொல்கிறான். இந்த இராணுவ முகாம்களுக்கு தாக்கிய கதையை சொல்கிறான். குண்டு வெடித்த போது சிங்கப்பூரில் 12 மணி. அதன் பின் வந்த 2 விமானங்களில் வராமல் இந்த கோலை கட்டிலுக்கடியில் பதுங்கி இருந்தான். தற்பொழுது இரத்தம் சூடாகி முட்டாள் போல் கத்துகிறான். இந்தா இருக்கிறான், இவனே பிரதான சூத்திரதாரி. மற்றையவர் கோட்டபாய ராஜபக்ஷ. இவர் இந்த பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவர் மைத்ரிபால சிறிசேன, மற்றையவர் கோட்டபாய ராஜபக்ஷ. முஸ்லிம் காங்கிரசுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நிசாப் காரியப்பர் அவர்கள் சமூக வலைதள பதிவு ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கின்றார். இப்போது பிக் பாஸ் வெளிப்படுவார் என்று நம்புகிறேன். ஈஸ்டர் தாக்குதல் வெறுமனே தவறான மதவாதிகளின் சுயேட்சையான தாக்குதல் மட்டுமல்ல என்பது சுரேஷ் அளவின் கைதில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட அரசியல் விளைவுகளிலிருந்தும் பயனடைந்தவர்கள் அச்சமடைவதும் கவலைய தெரிவிப்பதும் இயல்பானதே. அவர் ஒரு விடயத்தை கூறுகிறார், இந்த தாக்குதலால் பயனடைந்தவர்கள் அல்லது இப்போது அவர்கள் அச்சமடைவது இயல்பானது என்று நிசாப் காரியப்பர் அவர்கள் கூறுகிறார். அதனையும் நீங்கள் இப்போது பார்க்கலாம்.